அன்பர்களே, இன்று பஞ்சாரண்ய தலங்களிலே பில்வவனம் எனப்படும் திருக்கொள்ளம்பூதூர் பில்வவநாதர் திருக்கோயிலுக்கு போகிறோம். பஞ்சாரண்ய தலங்களிலே 4வது பில்வவனம் எனப்படும் திருக்கொள்ளம்பூதூர் என்னும் தலமாகும். இன்று இவ்வூர் மக்கள் வழக்கிலே திருக்களம்பூர் எனப்படுகிறது. சோழ நாட்டின் காவிரி தென்கரை தலங்களிலே 113வது தலம் இது. திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலம். கும்பகோணம் குடவாசல் செல்லும் பேருந்து சாலையில் இந்த ஊர் உள்ளது. இங்கு முள்ளியாறு எனப்படும் அகத்திய காவேரி ஓடுகிறது. இந்த தலம் வில்வவனம், கூவிளவனம் என்று அழைக்கப்படும். கூவிளம் என்றால் வில்வம், எனவே கூவிளம்புதூர் என்பது வழக்கிலே கொள்ளம்புதூர் என்று ஆகிவிட்டது. காண்டீபவனம், பிரம்மவனம், பஞ்சாட்சரபுரம் என்னும் பெயர்களும் இதற்கு உண்டு. இங்கு சிவதரிசனம் கண்ட பிரம்மன் தமது பெயரால் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி சிவபூஜை செய்தமையினால் சிவபெருமான் அவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்தான். அமுதத்தினை, அதனுடைய திவலைகளே இங்கு வில்வ மரங்களாக மாறியதாக புராணம் கூறுகிறது. அர்ஜுனன் தவமிருந்த தலம் இது. அகத்தியர் ரிஷபவாகன தரிசனம் கண்ட இடம் இது. விநாயகர், கங்கை, காவிரி, சண்டிகேஸ்வரர், ஆதிசேஷன், இடைக்காடூர், வரகுணபாண்டியன், கோச்செங்கடான், பிருகு மகரிஷி, காசியபர், வசிஷ்டர், வாமதேவர் ஆகியோர் பூஜித்த தலம் இது. பன்றி வடிவம் பெற்ற அந்தணன் இங்கு வழிபட்டு சாபம் நீங்கிய திருத்தலம் இது. இங்கு வருகை தந்த முள்ளியாற்றில் வெள்ளம் மிகுதியினால் ஓடம் செலுத்த முடியவில்லை. அதனால் திருஞான சம்பந்தர் ஒரு ஓடத்தில் ஏறி கொட்டமே கமழும் எனப்படும் பதிகம் பாடி மறுகரையை அடைந்தார். இறைவன் அவருக்கும் காட்சி தந்தான். இந்த தலத்தில் இன்றும் ஐப்பசி அமாவாசை, அதற்கு மறுநாள் ஓடத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை நம்பர் கோவில் என்றும் அழைப்பார்கள். கோவிலுக்கு முன்புறம் பிரம்மதீர்த்தம். இதில் தை வெள்ளியிலே நீராடுவது சிறப்பு. கோவிலுக்கு வடபுறத்தில் உள்ளது அர்ஜுன தீர்த்தம். அது பங்குனி பௌர்ணமியில் நீராடி நற்பயன்களை அடையலாம். அகத்திய தீர்த்தத்திற்கு கார்த்திகை சோமவாரங்களில் நீராடி தோஷங்கள் நீக்கிக் கொள்ளலாம். இந்த திருக்கோவிலில் அர்த்தஜாம பூஜை பார்ப்பது மிகவும் சிறப்பு. சுவாமி விபுலானந்த அடிகள் யாழ் நூலை 1947 இங்குதான் அரங்கேற்றம் செய்தார். 3ஆம் ராஜராஜன், 3ஆம் குலோத்துங்கன் கால கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன. கல்வெட்டுகளில் சுவாமி கொள்ளம்பூதூர் உடையார் என்றும் இறைவி அழகிய நாச்சியார் என்றும் குறிக்கப்படுகிறார். இந்த கோவிலுக்கு அருகே 18 சித்தர்களும் ஒருவராகிய இடைக்காட்டு சித்தரின் கோவில் இங்கே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில் கிழக்கே நோக்கியது. வாயிலில் துவார விநாயகரும் இருபுறமும் உள்ளனர். உள்ளே நுழைந்தால் மகாலட்சுமி சன்னதி. 2ஆம் கோபுரம் 5 நிலைகளை உடையது. வாயிலில் இருபுறமும் பொய்யாத விநாயகர், தண்டபாணி சன்னதிகள் உள்ளன. உள்ளே நுழைந்ததும் வலது பக்க தூண்களில் சம்பந்தர் ஓடம் ஏறி செல்லும் சிற்பம் உள்ளது. பிரகாரத்தில் 4வர், வலம்புரி விநாயகர், சோமாஸ்கந்தர், கஜமுகத்தீசர், முல்லைவனநாதர், சாட்சிநாதர், பாதாளேஸ்வரர், மகாலிங்கர், விநாயகர், கங்கையம்மன், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, விசாலாட்சி போன்ற சன்னதிகளும் இங்கே உள்ளன. அடுத்தாற்போலே ஆறுமுக சுவாமி, மகாலட்சுமி, பைரவர், சனி பகவான், நவகிரகங்கள், சூரியன், பள்ளியறை சன்னதிகளும் உள்ளன. கொடிமர விநாயகரை வணங்கி மண்டபத்திற்கு சென்றால் தெற்கு நோக்கி அம்பாள் சவுந்தரநாயகி அழகிய நாச்சியார் என்னும் பெயரிலே காட்சி தருகிறார். அம்பாள் நின்ற கோலம், சுவாமி கருவறை, முன்மண்டபத்தில் நடராஜர் திருச்சபை, உற்சவ விக்கிரகங்கள் இங்கு உள்ளன. மூலவர் வில்வாரண்ய ஈஸ்வரர்,
சுயம்பு மூர்த்த லிங்க திருமேனியாக உள்ளார். கோஷ்டத்திலே விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. சித்திரை பெருந்திருவிழா, கார்த்திகை பிரதோஷம், சித்ரா பௌர்ணமி, நவராத்திரி, ஐப்பசி ஓடவிழா, கந்த சஷ்டி, திருவாதிரை, தைப்பூசம், சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சித்த சுவாதீனம் இல்லாதோர், மனக்குழப்பம் உடையோர் இங்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் குணமடையலாம். எல்லா நலன்களும் அருளும் திருக்கொள்ளம்பூதூர் அருள்மிகு சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ வில்வாரண்யேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.